அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 2/3/2025 மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருத்திகை திதி இரவு 9:02 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:59 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, லாபஸ்தானத்தில் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும், சந்திரன் சுக்கிரன் 12இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத நிம்மதி குறைவு ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அதற்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும், வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கும். உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மன உடைச்சல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு. உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது மறைந்து மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில்
நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய கருவிகளை வாங்குவதற்கான முயற்சிகள் கூட தற்போது வெற்றியை தரும். இன்றைய நாளில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் சனி சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதாலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதால் அவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன், 6இல் சூரியன் சனி சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு முடிந்தவரை அதிகாரிகளிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் 7இல் குரு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைவது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். ஒரு சிலருக்கு இருப்பதை அனுபவிக்க வீண் தடை உண்டாகும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சனி, 4இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. வேலைக்கு செல்பவர்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக பிள்ளைகளில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் சற்று குறைந்து மன அமைதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு,
5ல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சூரியன் சனி 2ல் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நிதானமாக செயல்பட்டாலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் சனி 2ல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அனுகூலங்கள் சற்று தாமதமாகும். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3ல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் நெருங்கியவர்களின் உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபார ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை நிதானத்தோடு இருப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.